சினிமா கார்பரேட்காரர்கள் கையில போயிடுச்சு. ஒரு காலத்துல படைப்பாளிகள் கையில சினிமா இருந்தது. எனக்கு கேட்டு திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையிலிருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும் திருப்பி. ஒரு பாலுமேந்திரா ஊட்டியில போயிட்டு அசால்ட்டா படம் எடுத்து வந்துட்டார். ஏவிஎம்லாம் கையை கட்டி நான் படம் பண்ணலன்றாரு. இப்ப படம் வேற மாதிரி இருக்குங்க, நான் பண்ணல. 300 கோடி 400 கோடிக்கு குப்பையா இருக்குது. சித்தா மாதிரி, அயோத்தி மாதிரி அற்புத கிடா வந்து புலம்புறாரு. எருமுன்னு ஒரு படம் வந்தது, யாருக்கும் தெரியாது. ஒரு ஆகச்சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாரா இருக்காங்க, சத்தியமா ரசிக்க தயாரா இருக்காங்க. சில படங்கள் திரையரங்குகளை தோற்ற படங்கள் ஓடிட்டுல ஓடிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓ இந்த படம் வந்திருக்கா, நல்லா இருக்கு. அப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல இந்த படத்தை. ஒரு படம் 1500 தியேட்டர்ல அவங்க தான் வருவாங்க, அத்தனை ஷோவும் நீங்க தான் வருவீங்க. ஓடிட்டு இருக்க படத்தை தூக்கிடுவீங்க. புது படம் வர முடியாது. ஆரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்ள தயாராக நான் நினைக்கிறேங்க. அந்த ஒன்றில் தான் நான் இருக்கேங்க. சும்மா நாச்சுக்கு நான் அரணம் ஜெயிச்சிரும், அரணம் பயங்கரமா அப்படியே ஆயிடும்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கும்பல்ல இதுக்கப்புறம் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். அதாவது உண்மையை சொல்ல போனா இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாரா வந்து நினைக்கிறேன், அவ்வளவுதான்.